யூபிஎஸ்சி 2025 சிவில் சர்வீசஸ் பிரிலிமினரி எக்ஸாமுக்கு நம்ம கையில் இன்னொரு 155 நாள் தான் இருக்குது. இந்த 155 நாளை எஃபெக்டிவாக நம்ம யூட்டிலைஸ் பண்ணால் மட்டும்தான் இது வரைக்கும் நீங்கள் பண்ண ப்ரிப்ரேஷன் இனிமேல் பண்ண போகிற ப்ரிப்ரேஷன் இது வந்து உங்களுக்கு ஃப்ரூட்ஃபுல்லாக இருக்கும். ரிசல்ட் வந்து நமக்கு ஃபேவராக வரும். ஸோ இந்த வீடியோட பர்பஸ் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த 155 டேஸை எஃபெக்டிவாக யூட்டிலைஸ் பண்ணுறதுக்கு ஒரு ஆஸ்பிரண்ட்டுக்கு என்ன மாதிரியான மைண்ட் செட் இருக்கணும், என்ன மாதிரியான ஸ்கில் இருக்கணும் அப்படின்றத எக்ஸ்பிளைன் பண்ணுறது தான் இந்த வீடியோ. ஸோ அதனால் கடைசி வரைக்கும் பாருங்கள். இது கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு ஹெல்ப்ஃபுல்லான வீடியோவாக தான் இருக்கும். இப்போ இந்த ஆஸ்பிரண்ட்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்களோட இப்போ இருக்கிற மைண்ட் செட் அண்ட் அவங்களோட ப்ரிப்பரேஷன் லெவலை வச்சு நம்ம டிஃப்ரெண்ட் கேட்டகரிஸாக பிரிக்கலாம். அதில் ஃபர்ஸ்ட் கேட்டகரி வந்து பார்த்தீங்கன்னா சிலபஸை வந்து கம்ப்ளீட் பண்ணியிருப்பாங்க அண்ட் இப்போ வந்து அவங்க ரிவிஷன் டெஸ்ட் சீரிஸ் அப்படின்றத ட்ரை பண்ணிட்டு இருப்பாங்க. இது ஒரு கேட்டகரி. இன்னொரு கேட்டகரி வந்து இனிமே தான் நம்ம ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு பிளானில் இருக்கிற ஒரு குரூப். இன்னும் இதுலேயுமே சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் போட்டதுக்கப்புறம் தான் நம்ம ப்ரிப்பரேஷனை வந்து ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு இருப்பாங்க. அண்ட் மூணாவது கேட்டகரி வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி அவங்களுக்கு குயிட் பண்ணுறதுக்கான மைண்ட் செட் வந்திருக்கும். அது வந்து பர்சனல் ரீசனுக்காக இருக்கலாம், இல்லைனா இது வரைக்கும் அவங்க பண்ண ப்ரிப்பரேஷன் வந்து அவங்களுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கொடுக்காம இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஏதோ ஒரு காரணத்துக்காக அவங்க குயிட் பண்ணுற மைண்ட் செட்டுக்கு வந்திருப்பாங்க. இந்த 3 கேட்டகரியில் நீங்கள் எந்த கேட்டகரி அப்படின்றத அசியூம் பண்ணிக்கோங்க. இதில் நீங்கள் எந்த கேட்டகரியில் வந்தாலுமே இந்த 155 டேஸை நீங்கள் எஃபெக்டிவாக யூட்டிலைஸ் பண்ணிங்கன்னா உங்களால் கண்டிப்பாக இந்த எக்ஸாமை வந்து கிளியர் பண்ண முடியும். ஸோ அதுக்கு ரைட்டான மைண்ட் செட் இருந்தால் போதும். நீங்கள் எனக்காவது இந்த கொஸ்டின் கேட்டிருக்கீங்களா? ஏன்னா இந்த 3 குரூப் ஆஃப் ஆஸ்பிரண்ட்ஸ் கேட்டகரிஸ்லையுமே எக்ஸ்பீரியன்ஸ்டான கேண்டிடேட்ஸும் இருப்பாங்க, ஃப்ரெஷர்ஸும் இருப்பாங்க. ஆனால் இந்த எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் ப்ரீவியஸ் ரிசல்ட் பார்த்தீங்கன்னா அதில் ஒரு சில இண்டிவிஜுவல்ஸ் மட்டும் கன்சிஸ்டண்டாக பாஸ் ஆகிருப்பாங்க, ஈஸியாக பாஸ் பண்ணியிருப்பாங்க, ஈவன் ஃபர்ஸ்ட் அட்டம்ப்ட்லேயே கிளியர் பண்ணியிருப்பாங்க. இதை நீங்கள் நோட் பண்ணியிருக்கீங்களா? நம்ம 1, 2 இல்லை அதுக்கு மேலே அட்டம்ப்ட் கொடுத்துமே நம்மளால ப்ரிலிமினரி ஸ்டேஜே கிளியர் பண்ண முடியல. அப்போது அவங்க வந்து ஈஸியாக கிளியர் பண்ணுறாங்கன்னா அவங்க கிட்ட இருக்கிற ஏதோ ஒரு அட்வான்டேஜ் நம்ம கிட்ட இல்லைன்னு தானே அர்த்தம். அது என்னன்னு எனக்காவது கொஸ்டின் பண்ணியிருக்கீங்களா? கண்டிப்பாக அது நாலேஜ் மட்டும் கிடையாது. ஏன்னா நாலேஜ் மட்டும் வச்சு இந்த எக்ஸாமை கிளியர் பண்ண முடியும் அப்படின்னு இருந்திருந்தா யார் அதிகமான வருஷம் ப்ரிப்பேர் பண்ணுறாங்களோ அவங்க தான் இந்த எக்ஸாமை கிளியர் பண்ண முடியும் அப்படின்ற சுச்சுவேஷன் இருக்கும். ஆனால் அப்படி இல்லையே, 21 இயர்ஸ் ரொம்ப யங் ஏஜ்லேயே கிளியர் பண்ணுறாங்களே அப்படின்றப்போ நாலேஜ் ஒரு ஃபேக்டர் கிடையாது. அப்போ வேற என்ன அப்படின்னு யோசிச்சிங்க அப்படின்னா, இந்த குரூப் இருக்காங்க இல்லையா, இவங்க வந்து தெரிஞ்சோ தெரியாமலோ அவங்க வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜிக் திங்கராக இருக்காங்க. அதுதான் அவங்களுக்கான அட்வான்டேஜ். ஸோ இப்போ இந்த வீடியோவில் உங்களுக்கு எப்படி ஸ்ட்ராட்டஜிக்காக திங்க் பண்ணுறது, எப்படி உங்களோட லேர்னிங்கை வந்து ஸ்ட்ராட்டஜிக்காக மாற்றுறது அப்படின்றது தான் நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஸோ என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் இந்த எக்ஸாம் பொறுத்த வரைக்கும், அதாவது ஒரு 7+ இயர்ஸாக யூபிஎஸ்சி ஆஸ்பிரண்ட்ஸ்க்கு நான் மென்டர்ஷிப் ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கேன். இந்த எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு என்னால் அடித்து சொல்ல முடியும், ப்ராப்ளம் அப்படின்ற ஒன்று இல்லாத ஆஸ்பிரண்ட்டே கிடையாது. ஈவன் கிளியர் பண்ணவங்க கூட அவங்களோட ப்ரிப்பரேஷன் ஜேர்னி வந்து கேக் வாக் மாதிரி ஸ்மூத்தாக இருந்ததான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. அவங்க ப்ராப்ளம்ஸை ஃபேஸ் பண்ணிட்டு தான் வந்திருப்பாங்க. ஸோ இது வந்து ஒன்று மணி பிரச்சனையாக இருக்கும், இல்லைனா ரிலேஷன்ஷிப் பிரச்சனையாக இருக்கும், இல்லைனா ஹெல்த் பிரச்சனையாக இருக்கும். ஸோ இதில் ஏதோ ஒன்றில் தான் அவங்களோட ப்ராப்ளம் வந்து இருக்கும். அப்போ ஒரு ஆஸ்பிரண்ட் வந்து பண்ணுற தப்பு என்ன அப்படின்றது பார்த்தீங்க அப்படின்னா, இந்த ப்ராப்ளமை சால்வ் பண்ணுறதுக்கு நிறைய எனர்ஜி வந்து ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பர்டிகுலர் டே எடுத்துட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி எல்லா ஆஸ்பிரண்ட்டுக்குமே ப்ராப்ளம் இருக்க தான் செய்யும். அப்போ ஒரு ஜென்ரலான ப்ராப்ளம் எடுங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு வந்து ஃபுட்டு சரியில்லை, நான் தங்கியிருக்கிற ஹாஸ்டலில், இல்லை என்னோட வீட்டில் ஃபுட்டு சரியில்லை, டைமுக்கு கொடுக்க மாட்டுறாங்க, இல்லை என்னோட ரூமில் வந்து தண்ணி வர மாட்டேங்குது, இல்லை என்னோட கிளாஸில் பிரச்சனை, இல்லை என்னோட ரூம்மேட்டோட எனக்கு பிரச்சனை. இந்த மாதிரி ஏதோ ஒரு பிரச்சனை வந்துகிட்டே தான் இருக்கும் தினம். நம்ம அடுத்து டே 2 என்ன பண்ணுவோம்னா, இந்த டே 1ல் நடந்த இந்த பிரச்சனை இருக்குது பார்த்தீங்களா, இதை சரி பண்ணுறதுக்கு எஃபர்ட் எடுப்போம். சரி, சக்ஸஸ்ஃபுல்லாக அந்த ப்ராப்ளமை சரி பண்ணி முடிச்சிட்டிங்க அப்படின்னா அதுக்கு அடுத்து டே 3 வந்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் அந்த ப்ராப்ளம் வந்து கண்டினியூ ஆகும். டே 2ல் நீங்கள் புதுசாக ஒரு ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க, அந்த ப்ராப்ளம் வந்து டே 3ல் வந்து ஃபேஸ் பண்ண போகிறீங்க. அப்போ இந்த ப்ராப்ளமை நீங்கள் சால்வ் பண்ணுறதுக்கு நீங்கள் இறங்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இது வந்து அன்எண்டிங் ப்ராசஸாக போயிட்டே இருக்கும். ஏன்னா ஹியூமனோட லைஃப்பில் ப்ராப்ளம் இல்லாத நாள், ஒரு ஐடியலிஸ்டிக்கான நாள் அப்படின்றது கண்டிப்பாக வரவே வராது. இது வந்து ஒரு எண்ட்லெஸ் லூப். இப்போ உங்களோட இந்த பிஹேவியர் இருக்குது பார்த்தீங்களா, அதாவது டே டு டே நடக்கிற ப்ராப்ளமை சால்வ் பண்ண முயற்சி பண்ணிகிட்டே இருப்பீங்கல்ல, இதை வந்து டாக்டிக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. டாக்டிக்கலி என்ன பண்ணுறீங்க, ஒரு ப்ராப்ளம் வந்து அந்த ப்ராப்ளம் நடக்கிறப்ப அதை உடனே சால்வ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறது. இங்கே தான் நம்ம என்ன பண்ணுறோன்னா சிவில் சர்வீஸ் ஆஸ்பிரண்ட்ஸ் வந்து தப்பு பண்ணுறோம். அதை உங்களுக்கு நான் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோவோட ஸ்டார்டிங்லேயே உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன், இந்த வீடியோட பர்பஸே வந்து ஒரு ஆஸ்பிரண்ட்டை வந்து ஸ்ட்ராட்டஜிக்காக மாற்றுறது தான். ஆனால் நம்ம ஆஸ்பிரண்ட்ஸ் பண்ணுற தப்பு என்ன, நம்ம ப்ராப்ளம்ஸில் ஃபோக்கஸ் பண்ணி டாக்டிக்கலாக மாறிட்டு இருக்கோம். அப்போது இந்த டாக்டிக்கலுக்கும் ஸ்ட்ராட்டஜிக்குக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்றத உங்களுக்கு நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போது நம்மளோட குகேஷ் வந்து வேர்ல்டு சாம்பியன் ஆயிருக்கார் இல்லையா செஸ்ஸில். அவருக்கு வந்து செஸ்ஸில் வந்து ஒரு நல்ல நாலேஜ் இருக்குது. ஆனால் அந்த நாலேஜ் மட்டும் அவரை வந்து சாம்பியன் ஆக்கியிருக்கான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. அதுக்கு மேலே அவர்கிட்ட ஒரு அபிலிட்டி இருக்குது. என்ன
அபிலிட்டி இருக்குன்னா ஸ்ட்ராட்டஜிக்காக திங்க் பண்ணுறனால தான் வேர்ல்டு சாம்பியன் ஆயிருக்காரு. ஸோ இதே தான் நம்ம யூபிஎஸ்சி ஆஸ்பிரன்ஸ்க்கும் பார்த்தோம். கிளியர் பண்ணுறவங்களுக்கு வந்து ஸ்ட்ராட்டஜிக் திங்கிங் அபிலிட்டி வந்து இருக்கணும் அப்படின்னு. அப்போ இதை வந்து கம்பேர் பண்ணி பாருங்களேன். ஒரு 2 ஆர்டினரி பிளேயர்ஸ் வந்து செஸ் விளாடுறாங்க. விளாடுறப்போ அவங்களோட ஒவ்வொரு காயினோட மூவ் எப்படி இருக்கும், டாக்டிக்கலாக இருக்கும். அதாவது ஒரு பிளேயர் வந்து காயினை மூவ் பண்ணுவார். அவர் மூவ் பண்ணுற அந்த காயினோட பொசிஷன் என்ன, எந்த காயினை மூவ் பண்ணியிருக்காரு அப்படின்றத வச்சு இன்னொரு பிளேயர் என்ன பண்ணுவார்னா டாக்டிக்கலாக மூவ் பண்ணுவார். அதாவது அவங்க ப்ளே பண்ணதுக்கப்புறம் அது வந்து ஒரு ப்ராப்ளம், அந்த ப்ராப்ளமை ஃபேஸ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுவார், இவர் வந்து ஒரு காயினை மூவ் பண்ணுவார். இதுதான் டாக்டிக்கல் பிளே. ஆனால் ஸ்ட்ராட்டஜிக் பிளேயர், அதாவது வேர்ல்டு செஸ் சாம்பியன் மாதிரியான குகேஷ் மாதிரியான பிளேயர்ஸ்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா டாக்டிக்கலாக ப்ளே பண்ண மாட்டாங்க. அவங்க வந்து ஸ்ட்ராட்டஜிக்காக ப்ளே பண்ணுவாங்க. ஒரு காயினை மூவ் பண்ணணும் அப்படின்னா இவர் வந்து 20+ பாசிபிலிட்டிஸை வந்து விஷன் பண்ணுவார். ஒரு காயினை நம்ம மூவ் பண்ணோன்னா அடுத்து என்னென்ன மாதிரியான பாசிபிலிட்டிஸ் வந்து நடக்கும், ஆப்போனண்ட் வந்து எப்படி மூவ் பண்ணுவார்னு 20+ ஸ்டெப்ஸை வந்து இவங்க வந்து ஒரு ஷார்ட் ஸ்பேன் ஆஃப் டைமில் வந்து என்ன பண்ணுவாங்க, விஷன் பண்ணி பார்ப்பாங்க. இப்போ இவரோட சாம்பியன்ஷிப்பை வந்து கொஸ்டின் பண்ணுறாங்க இல்லையா, செஸ்ஸோட இதை வந்து குறைச்சிட்டாங்க. ஏன்னா இவரோட ஆப்போனண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில்லி மூவ் வந்து பண்ணார். இது வந்து ஒரு டாப் லெவல் பிளேயர்ஸ் பண்ணுற மிஸ்டேக்கு கிடையாது, ஆனால் இவர் பண்ணார். அதனால் இவரோட இந்த சாம்பியன்ஷிப்பையே, நம்ம குகேஷோட சாம்பியன்ஷிப்பையே வந்து வேர்ல்டு அதர் பிளேயர்ஸ் வந்து கொஸ்டின் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க செஸ்ஸோட குவாலிட்டியை. ஆனால் ரியாலிட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த கேமில் உங்களுக்கு தெரியும், கடைசியில் வந்து பார்த்தீங்கன்னா 2 பேருமே ஸ்ட்ராட்டஜிக்காக தான் ப்ளே பண்ணியிருப்பாங்க. ஆனால் ஒரு சின்ன பாயிண்ட் ஆஃப் டைமில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆப்போனன்ட் பிளேயர் வந்து டாக்டிக்கலாக ப்ளே பண்ணியிருப்பாரு. அந்த டாக்டிக்ஸ் வந்து இவர் வந்து தப்பு பண்ண வச்சிருக்கும். ஆனால் கடைசி வரைக்கும் குகேஷ் வந்து ஸ்ட்ராட்டஜியை வந்து யூஸ் பண்ணியிருப்பாரு. அந்த கேம் பிளே நீங்கள் பார்த்தாலே தெரியும், குகேஷ் வந்து அடுத்து சில மூவ்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடியே நம்ம தான் ஜெயிக்க போகிறோம் அப்படின்றது இவருக்கு தெரிஞ்சிடும். தட் இஸ் ஸ்ட்ராட்டஜிக் விஷன். ஈவன் ஃபேன்ஸ் எல்லாம் செலிப்ரேட் கூட பண்ண ஆரம்பிச்சிருவாங்க கேம் முடிய போகிறதுக்கு முன்னாடியே. ஓகே, அப்போது இதே நீங்கள் வந்து எக்ஸாம்பிளாக எடுத்துக்கலாம். நீங்கள் டாக்டிக்கலாக மூவ் பண்ணுறப்போ அது எந்த அளவுக்கு உங்களோட ஜேர்னியை வந்து, உங்களோட விக்டரியை வந்து பாதிக்கும் அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அப்போ ஒரு ஆஸ்பிரண்ட்டாக உங்களுக்கு என்ன இருக்கணும் அப்படின்னா, நீங்கள் டே டு டே நடக்கிற பிரச்சனை இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு நீங்கள் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கக்கூடாது. நீங்கள் வந்து உங்களுக்கும் உங்களோட பிரச்சனைக்கும் நடுவில் டிஸ்டன்ஸ் வந்து இருக்கணும். நீங்கள் வந்து ஓவராலாக பார்க்கணும், பேட்டர்ன் பார்க்கணும் உங்கள் லைஃப்பில். அந்த பேட்டர்னை ஐடென்டிஃபை பண்ணி அடுத்து என்ன பாசிபிலிட்டிஸ் இருக்குன்றது உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும் பேட்டர்னை ஐடென்டிஃபை பண்ணிங்கன்னா. ஸோ இதுதான் ஸ்ட்ராட்டஜிக் திங்கிங். அப்போது உங்களுக்கு வந்து ஸ்ட்ராட்டஜிக் திங்கிங்க்கு உங்களுக்கு ஒரு ஈகிள் ஐ வியூ வந்து வேணும். அதாவது உங்கள் பிரச்சனையை விட்டு நீங்கள் தள்ளி நின்று பார்க்கணும். உங்கள் பிரச்சனைக்கு வந்து நீங்கள் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கக்கூடாது. டே டு டே நடக்கிற ப்ராப்ளம்ஸ்க்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தீங்க அப்படின்னாலே நமக்கு சில அன்வான்ட் பிஹேவியர்லாம் வரும். நான் காலேஜ் படிக்கிறப்போ ரொம்ப நல்லா இருந்தேன், ரொம்ப ஜாலியாக இருந்தேன். ஆனால் இந்த யூபிஎஸ்சி ப்ரிப்பரேஷன் வந்ததுக்கப்புறம் 1 இயருக்கு அப்புறம் என்னால் முடியவே இல்லை, என்னோட பர்சனாலிட்டியே இது கிடையாது அப்படின்னு சொல்கிற ஆஸ்பிரன்ஸை தான் நம்மளால் பார்க்க முடியுது. அது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இந்த ப்ரிப்பரேஷன் குவாலிட்டியாக இருக்கணும். அப்போது நீங்கள் ஒரு ஐடியலான சுச்சுவேஷன் எதிர்பார்க்குறீங்க. என்ன சுச்சுவேஷன் அது? ப்ராப்ளம் இல்லாத ஒரு சுச்சுவேஷன் எதிர்பார்க்குறீங்க. இந்த ஐடியல் சுச்சுவேஷன் என்றைக்குமே வராது. அப்போது இந்த குவாலிட்டியை கொண்டு வர்றதுக்கு இந்த ப்ராப்ளம் வந்து எலிமினேட் பண்ண ட்ரை பண்ணுறீங்க. இது என்றைக்குமே நடக்க போகிறது கிடையாது. அப்போது இந்த ஈச் அண்ட் இண்டிவிஜுவல் ப்ராப்ளம்ஸ் இருக்கு இல்லையா, இதை ஃபோக்கஸ் பண்ணுறதை விட்டுட்டு நீங்கள் தள்ளி நின்று பார்க்கணும். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு செஸ்ஸுக்கான ஸ்ட்ராட்டஜிஸ் வந்து பண்ணுவாங்க. அதனால தான் அவங்க சாம்பியனாக இருக்காங்க. டாக்டிக்கல் மூவ் பண்ணுற யாருமே செஸ்ஸில் ஸ்கூல் லெவலில் கூட தாண்ட முடியாது. அதே தான் யூபிஎஸ்சி எக்ஸாமுக்கு. இப்போ நமக்கு டாக்டிக்ஸ்க்கும் ஸ்ட்ராட்டஜிக் திங்கிங்க்கும் டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சிருச்சு. அண்ட் நமக்கு யூபிஎஸ்சிக்கு வந்து ஸ்ட்ராட்டஜிக் திங்கிங் தான் நம்ம பண்ணணும் அப்படின்றது நமக்கு தெரிஞ்சிருச்சு. ஆனால் ஆஸ்பிரன்ஸோட அடுத்த லெவல் ஆஃப் டவுட் என்னவா இருக்கும் அப்படின்னா, என்னால் அதை பண்ண முடியுமா அப்படின்ற கொஸ்டின்ஸ் வந்து கேட்க ஆரம்பிப்பீங்க. அண்ட் பண்ண முடியும்னு நான் சொன்னேன் அப்படின்னா, பை பர்த் வந்து எனக்கு இந்த அபிலிட்டி கிடையாது, நான் வந்து என்ன சொல்கிறாங்களோ அதை நான் பண்ணுவேனே தவிர நான் வந்து ஸ்ட்ராட்டஜிக்கெல்லாம் திங்க் பண்ணதில்லை. ஸோ ஸ்கூல்லேயும் நான் அப்படி பண்ணதில்லை, காலேஜ்லேயும் அப்படி பண்ணதில்லை, எனக்கு எப்படி வரும்னு நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, இந்த ஸ்ட்ராட்டஜிக் திங்கிங் அப்படின்றது ஒரு ஸ்கில்லு தான். இது வந்து பை பர்த் உங்களுக்கு கிஃப்டாக கொடுக்கறது கிடையாது. ஸோ ஸ்கில்லுன்றதை வந்து யார் வேணாலும் ப்ராக்டிஸ் பண்ணால் அக்வயர் பண்ணிக்கலாம். இப்போ உங்களுக்கு வந்து இந்த எவ்ரிடே ப்ராப்ளமை வந்து நீங்கள் அதில் ஒரு பேட்டர்ன் கண்டுபிடிக்க முடியல, என்னால் ப்ராப்ளமை தள்ளி வச்சு பார்க்க முடியல அப்படின்னா நீங்கள் பிகினராக இருக்கீங்கன்னு அர்த்தம். ஸோ உங்கள் எவ்ரிடே லைஃப்பில் நடக்கிற சின்ன சின்ன விஷயத்துக்கு நீங்கள் தள்ளி நின்று பார்த்து அதில் பேட்டர்ன் கண்டுபிடிக்க ஆரம்பிச்சிங்க அப்படின்னா ஒரு கட்டத்தில் நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸாக மாறிடுவீங்க. எப்படி நம்ம ஜிம்முக்கு போய் நம்ம மசிலை வந்து நம்ம பில்டு பண்ணுறோம், ஸோ யார் வேணாலும் ஃபிட்டாக இருக்கு இல்லையா ஒர்க் அவுட் பண்ணோன்னா, அதே மாதிரி தான் இங்கேயும் நீங்கள் வந்து உங்களோட ப்ராப்ளம்ஸில் உங்களோட லைஃப்பில் வந்து ஒரு பேட்டர்னை பார்க்கணும் அப்படின்னா
அப்படின்னா நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணணும். ஈவன் சின்ன சின்ன விஷயத்தில் கூட ப்ராக்டிஸ் பண்ணணும். உங்களோட பணத்தை நீங்கள் எப்படி ஸ்பெண்ட் பண்ணுறதுன்னு நீங்கள் யோசிக்கணும். ரிலேஷன்ஷிப்பை எப்படி டேக்கிள் பண்ணுறதுன்னு யோசிக்கணும். ஸோ இதெல்லாம் பண்ணணும் அப்படின்னா, பாசிபிலிட்டி தெரியணும் அப்படின்னா நீங்கள் தள்ளி நின்று இஷ்யூவை பார்க்கணும். பை எக்ஸ்பீரியன்ஸ் ஒரு நாளில் வந்துடாது. இது வந்து கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். இப்போ இந்த யூபிஎஸ்சி சிவில் சர்வீஸ் எக்ஸாமில் ஆல் இந்தியா டாப்பர்ஸ் வராங்களா, ஆல் இந்தியா ரேங்க் வாங்குறாங்க இல்லையா, அந்த டாப்பர்ஸ். ஸோ அவங்கள பார்த்த உடனே உங்களுக்கு என்ன தோணும்? ஏன்னா நம்மளும் படிக்க தான் செய்கிறோம், அவங்களும் படித்து தான் கிளியர் பண்ணியிருப்பாங்க. ஸோ பார்த்த உடனே உங்களுக்கு 2 ரீசன் வந்து கொடுக்க தோணும். ஒன்று வந்து அவங்க டேலண்டடாக இருக்காங்க, அதனால் கிளியர் பண்ணியிருக்காங்க, டாப்பராக வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லுவீங்க. ஓகே. இன்னொன்று வந்து அவங்களுக்கு வந்து லக் இருக்குது அப்படின்னு சொல்லுவீங்க. இந்த 2 பாசிபிலிட்டி தானே கொடுக்கறதுக்கு ரீசன் இருக்கும். ஆனால் ரியாலிட்டி என்னன்னா இது 2மே கிடையாது. லக்கும் கிடையாது, டேலண்ட் இது 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 மட்டுமே அவங்களோட சக்ஸஸை வந்து டிஃபைன் பண்ணியிருக்காது. அவங்க சின்ன வயசுல இருந்தே இல்லைனா ப்ரிப்பரேஷன் பண்ண ஸ்டார்ட் பண்ணதுலேருந்தே அவங்க என்ன பண்ணியிருப்பாங்கன்னா ஸ்ட்ராட்டஜிக்கலி திங்க் பண்ணியிருப்பாங்க. அதில் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிருப்பாங்க. அந்த எக்ஸ்பீரியன்ஸ் தான் அவங்கள வந்து என்ன பண்ணியிருக்கோம், டாப்பராக கொண்டு வந்திருக்கும். ஸோ இப்போ இந்த டாப்பருக்கு ஒரு ப்ராப்ளம் வருதுன்னு வச்சுக்கோங்களேன். ஃபர்ஸ்ட் வந்து ப்ராப்ளமாக அவங்க லைஃப்பில் வரவே விட மாட்டாங்க. ஏன்னா அவங்க லைஃப்பை அவங்க தான் டிசைன் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதனால் ப்ராப்ளமே வர விட மாட்டாங்க. அதுக்கு மீறி அவங்களுக்கு ப்ராப்ளம் வருதுன்னா அந்த ப்ராப்ளமுக்கு ரியாக்டே பண்ண மாட்டாங்க. ஸோ இதுதான் எல்லா டாப்பர்ஸ்க்கும் காமனாக நான் பார்க்குற கேரக்டரிஸ்டிக்ஸ். மறுபடியும் சொல்கிறேன், அவங்க லைஃப்பை அவங்க தான் டிசைன் பண்ணுவாங்க. ப்ராப்ளம்ஸை வரவிட மாட்டாங்க. அப்படியும் மீறி ப்ராப்ளம் வந்தாலும் ரியாக்ட் பண்ணவே மாட்டாங்க. இதுக்கு வந்து ஒரு நான் எக்ஸாம்பிள் சொல்கிறேன். நீங்கள் ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க. நம்ம எல்லாருக்குமே சோஷியல் கனெக்ஷன்ஸ் இருக்க தான் செய்யும், ஃப்ரெண்ட்ஸ் வந்து இருக்க தான் செய்வாங்க. ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் ஒரு நாள் வந்து உங்களோட ஃப்ரெண்ட் வந்து இந்த மாதிரி சினிமாக்கு டிக்கெட் எடுத்திருக்கேன் வா போகலான்னு சொன்னால் நீங்கள் என்ன பண்ணுவீங்க? ஒரு யூபிஎஸ்சி ஆஸ்பிரண்ட்டுக்கு அது வந்து ப்ராப்ளமேட்டிக் சுச்சுவேஷன் தான். ஏன்னா நம்ம அவங்க டிக்கெட் எடுத்தோம் நம்ம போகலை அப்படின்னா அந்த ரிலேஷன்ஷிப்போட குவாலிட்டி வந்து குறைஞ்சிரும். நம்ம ஷெடியூலை வயலேட் பண்ணிட்டு இன்னைக்கு முடிக்கணும்னு டார்கெட் வச்சதை முடிக்காம அவங்க கூட போனோம்னா நம்ம ப்ரிப்பரேஷனோட குவாலிட்டி குறைஞ்சிரும். ஸோ 2 சைடும் நம்ம ஏதோ ஒரு சைடை காம்ப்ரமைஸ் பண்ண வேண்டியதாக இருக்கும். இப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா இந்த ப்ராப்ளமை ஃபேஸ் பண்ணுறதுக்கு எஃபர்ட் எடுப்பீங்க. ஒன்று ரிலேஷன்ஷிப்கான குவாலிட்டியை குறைச்சிருவீங்க, இல்லைனா ப்ரிப்பரேஷனோட குவாலிட்டியை குறைப்பீங்க. ஆனால் ஒரு ஆல் இண்டியா டாப்பர் வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜிக் திங்கராக இருந்தாருன்னா என்ன பண்ணியிருப்பாங்கன்னா இந்த ப்ராப்ளமை வரவே விட்டுருக்க மாட்டாங்க. எஃபெக்டிவாக கம்யூனிகேட் பண்ணியிருப்பாங்க, புரிய வச்சிருப்பாங்க. அப்படி புரிய வைக்க முடியலன்னா கட்டு தான். எதுக்கு ப்ரையாரிட்டி கொடுக்கணும் அப்படின்றது இவங்களுக்கு தெரியும். அதையும் மீறி அந்த ப்ராப்ளம் வந்துச்சு அப்படின்னா இல்லை நீ மாறிட்ட, ஃப்ரெண்ட்ஷிப்லாம் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க மாட்டேற அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து நம்மளோட அதர் ஃப்ரெண்ட்ஸ்ட்டு வந்து கேரக்டர் அசாசினேஷன் பண்ணலாம், இல்லை நம்மளை வந்து கில்ட்டியாக ஃபீல் பண்ண வைக்கலாம். பட் அதுக்கெல்லாம் ரியாக்ஷன் கொடுக்கவே மாட்டாங்க. ஓகே. அல்டிமேட்டாக ஒரு யூபிஎஸ்சி டாப்பர் வந்து அவங்களோட லைஃப்பை அவங்க தான் டிசைன் பண்ணுவாங்க. எந்த விதமான ப்ராப்ளமுக்கும் அட்டென்ஷனும் கிடையாது, ரியாக்ஷனும் கிடையாது. ஓகேங்க சார், இந்த எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் டாக்டிக்கலாக திங்க் பண்ணக்கூடாது, ஸ்ட்ராட்டஜிக்காக திங்க் பண்ணணும். அண்ட் இது வந்து ஒரு ஸ்கில்லு தான், யார் வேணாலும் டெவலப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டீங்க. அதே மாதிரி எப்படி நீங்கள் வந்து அதை டெவலப் பண்ணணும் அப்படின்றது சொல்லிடுங்க அப்படின்னு நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா அதை டெவலப் பண்ணுறதுக்கு ஃபர்ஸ்ட் நமக்கு என்ன வேணும்னா ஸ்ட்ராட்டஜிக் விஷன் வந்து வேணும். ஸோ வாட் இஸ் இட் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ நீங்கள் வந்து ஒரு வீடு கட்ட போகிறீங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த வீடு கட்டுறதுக்கு உங்ககிட்ட ரிசோர்ஸ் இருக்குது, செங்கல் இருக்குது. அந்த செங்கலை நீங்கள் ஒன்று ஒன்றா அடிக்கிட்டு வந்தீங்க அப்படின்னா அது கடைசியில் வீடாக மாறிடுமா? அதுவா? மாறாது இல்லையா? அதுக்கு என்ன தேவை? நமக்கு ஒரு ப்ளூ பிரிண்ட் தேவை. ப்ளூ பிரிண்ட் இல்லாமல் வெறும் செங்கலை அடிக்கிட்டு வந்தீங்கன்னா அது என்றைக்குமே வீடாக மாறாது, அது வெறும் செவரா மட்டும்தான் நிற்கும். அப்போ யோசிச்சு பாருங்க, இன்னொரு ஒரு 4-5 மாதம் தான் எக்ஸாமுக்கு இருக்குது அப்படின்றப்போ இன்னையிலேருந்து நான் ஒவ்வொரு சப்ஜெக்டாக படிச்சுட்டே வந்தேன் அப்படின்னா எக்ஸாம் நாளில் போய் நான் கிளியர் பண்ணிடுவேன் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா அது இந்த ப்ளூ பிரிண்ட் இல்லாமல் செங்கலை அடுக்கிறதுக்கு சமம். அப்போ உங்களுக்கு வந்து ஒரு விஷன் இருக்கணும். ப்ரிலிமினரி எக்ஸாமுக்கு என்ன பண்ண போகிறோம், மெயின்ஸ் எக்ஸாமுக்கு என்ன பண்ண போகிறோம், இன்டர்வியூக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு நீங்கள் தெளிவாக இருக்கணும். அந்த எண்டு உங்களுக்கு கரெக்டாக தெரிஞ்சாதான் உங்களால் அந்த எக்ஸாமை எப்படி டேக்கிள் பண்ணணும் அப்படின்ற ஒரு விஷன் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஏன்னா உங்களோட லைஃப் இருக்குது பார்த்தீங்களா, இந்த லைஃப் வந்து நீங்கள் டிசைன் பண்ணுறது ஆக்டிவா அப்படின்றத நம்ம பார்த்துட்டோம். இதுக்கு வந்து டேட்டா வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்போ இந்த டேட்டா உங்களுக்கு எப்படி கிடைக்கும்? ஸ்ட்ராட்டஜிக் விஷன், ஸ்ட்ராட்டஜிக் திங்கிங், உங்கள் ப்ராப்ளம்ஸ், உங்களோட பிஹேவியர், இதெல்லாம் நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணணும். இதுக்கு முன்னாடி ஏதாவது சக்ஸஸ் வந்து நீங்கள் அச்சீவ் பண்ணியிருக்கீங்களா? ஏதாவது சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணி முடிச்சிருக்கீங்களா? அதை பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அந்த சக்ஸஸ் நம்ம அச்சீவ் பண்ணுறதுக்கு நமக்கு என்ன காரணமாக இருந்ததுன்னு கொஸ்டின் பண்ணி பார்க்கணும். இல்லை நீங்கள் வந்து அதை அச்சீவ் பண்ண முடியாமல் ஃபெயிலியரை மீட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அது உங்களோட டேட்டா. அது அந்த டேட்டாவை யூஸ் பண்ணி நீங்கள் ஆக்டிவாக டிசைன் பண்ணணும். அப்போ இந்த ஆக்டிவ் டிசைன் நீங்கள் பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு விஷன் வந்து கரெக்டாக இருக்கணும், எண்டு தெரியணும். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா எண்டுலேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணணும். இன்னைக்கு டே 1, இன்னைக்கு உட்காந்து நான் படிக்க ஆரம்பிக்கிறேன், டெய்லி உட்காந்து ஒவ்வொரு நாளும் நான் படித்து என்ன பண்ணிடுவேன், எக்ஸாமை கிளியர் பண்ணிடுவேன் அப்படின்னு நினைக்கக்கூடாது. யூ ஹேவ் டு விஷன் யுவர் செல்ஃப் அட் த எண்டு, நாட் அட் த பிகினிங். அப்படி பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து ஒரு ரோடு மேப் கிடைக்கும். இந்த ரோடு மேப்பு தான் ஸ்ட்ராட்டஜிக் ரோடு மேப். இது வந்து
உங்களுக்கு ஒரு ப்ரெடிக்ஷன் கிடையாது. இது வந்து ஒரு விஷன். ஓகே. இது இன்னும் கிளியரா சொல்லணும் அப்படின்னா, இப்போ நீங்க எண்ட ஃபிக்ஸ் பண்ணுறீங்க இல்லையா? இதுக்கு ஏத்தாப்புல உங்களோட பிளான கொண்டு போறீங்க இல்லையா? இது வந்து ஜிபிஎஸ் கிடையாது. ஜிபிஎஸ் வந்து என்ன பண்ணும்? உங்களுக்கு ப்ராப்பரான ரூட் காட்டும். நீங்க ரைட் போகணுமா, லெஃப்ட் போகணுமா, ஸ்ட்ரெயிட்டா போகணுமான்றத ஒவ்வொரு மொமெண்ட்டும் உங்களை கைடு பண்ணி கடைசியில எண்டுல கொண்டு போய் சேர்த்துரும். ஆனா காம்பஸ் அப்படியா பண்ணும்? இல்ல. காம்பஸ் நார்த், ஈஸ்ட், வெஸ்ட், சவுத்துன்றத மட்டும் தான் காமிக்கும். நம்ம என்ன பண்ணிக்கணும்? நம்மளோட ஜேர்னியை அதுக்கேத்தாப்புல அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். ஆனா ஜிபிஎஸ்னா நம்ம ஜேர்னியை அட்ஜஸ்ட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. அதுவே நம்மளை கைடு பண்ணி கூட்டு போயிடும். அப்போ இந்த விஷன் அப்படின்றது, அதாவது உங்களை வந்து அந்த எண்டில் வச்சு நீங்க விஷன் பண்றீங்க இல்லையா? இது வந்து பாத்தீங்கன்னா காம்பஸ் மாதிரி, ஜிபிஎஸ் மாதிரி கிடையாது. நீங்க வந்து ஒவ்வொரு நாளும் உங்களோட அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கும். அதுக்கேத்தாப்புல அட்ஜஸ்ட் பண்ணி இந்த எண்டை போய் ரீச் பண்ணணும் அப்படின்றது தான் உங்களோட டார்கெட்டா இருக்கணும். அதுக்கு உங்களுக்கு இந்த விஷன் இருக்கணும். அந்த விஷனுக்கு ப்ராப்பரான ஸ்ட்ராட்டஜிக் ரோடு மேப் வந்து உங்களுக்கு டெவலப் பண்ணிக்கிட்டு நீங்க வந்து கையில காம்பஸ் வச்சுட்டு நீங்க என்ன பண்ணணும்? நடக்கணும். ஜஸ்ட் ஒரு நாள் எனக்கு வந்து ப்ராப்பரான டைரக்ஷன்ல போகலன்னா என்ன பண்ணிடுறது? டிமோட்டிவேட் ஆயிடுறது. ஆனா என்ன பண்ணிக்கணும்னா அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். அட்ஜஸ்ட் பண்ணிட்டு காம்பஸை வச்சுட்டு நம்ம பாட்டுக்கு நம்ம ப்ரிப்பரேஷனை கொண்டு போகணும். ஏன்னா நம்ம கிட்ட ப்ராப்பரான விஷன் இருக்கு. டெஸ்டினேஷன் என்ன அப்படின்றது நமக்கு தெரியும். அண்ட் இப்போ வந்து எனக்கு வந்து ஒரு விஷன் வந்து கிடைச்சாச்சு. ஸோ நான் இன்னொரு 2 வருஷத்துல என்னென்ன பண்ண போறேன், நான் எதை நோக்கி போயிட்டு இருக்கேன் அப்படின்றதுல நான் தெளிவாயிட்டேன். இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் இந்த ஸ்ட்ராட்டஜிக் திங்கிங்ல என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட என்விரான்மெண்ட்டை எப்படி ஸ்ட்ராட்டஜிக்கா டிசைன் பண்றது அப்படின்றது தான். ஏன்னா நம்மள நிறைய பேருக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும், நம்மளோட லைஃப் ஸ்டைல், நம்மளை சுற்றி இருக்கிற என்விரான்மெண்ட் தான் நம்மளோட லைஃபை வந்து ஷேப் பண்ணுது அப்படின்றது தெரியும். இதுல மெஜாரிட்டி ஆஸ்பிரன்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, தெரிஞ்சுமே அந்த என்விரான்மெண்ட்டை சேஞ்ச் பண்றதுக்கு எஃபர்ட் எடுக்க மாட்டாங்க. ஜஸ்ட் ஃபார் கிராண்டட் அப்படின்னு இந்த ப்ரிப்பரேஷனை வந்து கொண்டு போயிட்டு இருப்பாங்க. ஆனா சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்களோட என்விரான்மெண்ட் இதுதான் அவங்களோட ப்ரிப்பரேஷன் குவாலிட்டியை குறைக்குது அப்படின்றத ஐடென்டிஃபை பண்ணிட்டு அதை சேஞ்ச் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. ஆனா சேஞ்ச் எப்படி பண்ண ட்ரை பண்ணுவாங்கன்னா, வில் பவரை வந்து யூஸ் பண்ணி அவங்களோட என்விரான்மெண்ட்டை வந்து சேஞ்ச் பண்ண ட்ரை பண்றவங்க. இது வந்து கம்ப்ளீட்லி அ ராங் ஸ்ட்ராட்டஜி. ஏன்னா இங்க வந்து நீங்க வில் பவரை யூஸ் பண்ணி உங்க என்விரான்மெண்ட்டை சேஞ்ச் பண்ணணுன்ற அவசியமே கிடையாது. நீங்க இதுக்கு வந்து அவ்வளோ எனர்ஜி ஸ்பெண்ட் பண்ணணும்னு அவசியமே கிடையாது. இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் வந்து பாத்தீங்கன்னா, உங்க முன்னாடி டேபிள்ல வந்து ஃபுட் இருக்குன்னு வச்சுக்கோ. நீங்க என்ன பண்ணுவீங்க? அந்த ஃபுட்டை எடுத்து சாப்பிடுவீங்க. ஆஸ் அ ஹியூமன் பீயிங்கா ஒரு ஃபுட்டை பார்த்தா நமக்கு கிரேவிங்ஸ் வரும், பசிச்சா நம்ம சாப்பிடணும் அப்படின்லாம் தோணும், நம்ம பண்ண தான் செய்வோம். அப்போ இந்த ஃபுட்டு முன்னாடி உட்காந்துட்டு நான் வந்து இல்லை இதை நான் சாப்பிடக்கூடாது அப்படின்ட்டுன்னு வில் பவரோட நீங்க உட்கார்ந்துருந்தீங்க அப்படின்னா அது யார் மேல உள்ள தப்பு? ஏன்னா இந்த ப்ராப்ளம் வந்து வில் பவரை வச்சு சால்வ் பண்ணக்கூடிய ப்ராப்ளம் கிடையாது. உங்க என்விரான்மெண்ட்டை ஆக்சுவலா நீங்க கரெக்ட் பண்ண வேண்டிய ப்ராப்ளம். உங்களுக்கு சாப்பிட வேணாம் அப்படின்னா ஒன்று இந்த ஃபுட்டை எடுத்து எங்கிட்டாவது வேற எங்கேயாவது வச்சிடணும், இல்லைன்னா அந்த இடத்த நீங்க காலி பண்ணி போயிடணும். ஆனா நான் அங்கதான் உட்காந்துட்டு இருப்பேன், என் கண்ணு முன்னாடி தான் வச்சிருப்பேன், ஆனா நான் சாப்பிட மாட்டேன் அப்படின்னா நீங்க வில் பவரை அங்க அப்ளை பண்றீங்கன்னு அர்த்தம். அப்போ நம்ம என்விரான்மெண்ட்டை வந்து நம்ம டிசைன் பண்ண வேண்டியது வந்து பாத்தீங்கன்னா வில் பவரை யூஸ் பண்ணி நம்ம டிசைன் பண்ணக்கூடாது. அந்த இடத்த விட்டு காலி பண்ணிடணும். இல்ல என்னால அந்த என்விரான்மெண்ட்டை மாற்ற முடியும்னு நீங்க நினைச்சீங்க அப்படின்னா அதை நீங்க மாத்தணும். அப்படி நீங்க அதை ரைட்டான ஒரு என்விரான்மெண்ட்டா நீங்க மாத்திட்டீங்கன்னு வைங்க, உங்க ரூம்ல வந்து என்டர்டைன்மெண்ட் ஆக்டிவிட்டி எதுவும் இல்லை, டைம் வேஸ்ட் பண்ண மாட்டேன், அன்வான்ட் ஆக்டிவிட்டி எதுவும் கிடையாது அப்படின்னு நீங்க மாத்திட்டீங்க. ஆனா இன்னொரு ப்ராப்ளம் நீங்க ஃபேஸ் பண்ண வேண்டியது வரும். ஏன்னா இப்போ நம்ம சொல்ற இந்த என்விரான்மெண்ட் வந்து பிசிக்கல் என்விரான்மெண்ட். இந்த பிசிக்கல் என்விரான்மெண்ட் போக அதர் என்விரான்மெண்ட் இருக்கு. உங்களோட டிஜிட்டல் என்விரான்மெண்ட், உங்களோட சோஷியல் என்விரான்மெண்ட், இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், வாட்ஸ்அப், இதுல இருந்து எலிமினேட் பண்ணி ஓரளவுக்கு நீங்க இதையுமே ரைட் பண்ணிட்டீங்க அப்படின்னா வேற ஏதாவது சோஷியல் ஆக்டிவிட்டி இது பண்றது, குவாரால போய் ஆன்சர் பண்றது, யூடியூப் கமெண்ட்ல போய் ஆர்கியூ பண்ணிட்டு இருக்கிறது. ஸோ இது எல்லாத்தையுமே நீங்க என்ன பண்ணணும்? ரைட்டா மாத்தணும். உங்களோட பிசிக்கல் என்விரான்மெண்ட்டையும் கரெக்டா வச்சுக்கணும், உங்களோட சோஷியல் அண்ட் டிஜிட்டல் என்விரான்மெண்ட்டையும் நீங்க கரெக்டா வச்சுக்கணும். இது எல்லாத்தையுமே ரைட்டா மாத்தணும். அண்ட் இன்னொரு விஷயம், இது எல்லாமே பெர்ஃபெக்டா இருக்கணும்னு அவசியம் இல்லை. இது எல்லாத்தையுமே உங்க வழியில கொண்டு வரணும் அப்படின்னு நீங்க ட்ரை பண்ணக்கூடாது. இது பெர்ஃபெக்ட் ஒன் கிடையாது, ஐடியலான ஒரு என்விரான்மெண்ட் கிடையாது. இது வந்து ஸ்ட்ராட்டஜிக் என்விரான்மெண்ட். ஓகே, இது வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கணும். ஏன்னா பெர்ஃபெக்டாலாம் இருக்காது. நீங்க இதை பெர்ஃபெக்டா மாத்தணும்னு நினைச்சீங்கன்னா இது ஒரு ப்ராப்ளமா தான் வந்து நிற்கும். அப்ப நீங்க மறுபடியும் டாக்டிக்கலா மாறிடுவீங்க. ஓகே, ஜஸ்ட் மேக் யுவர் என்விரான்மெண்ட் ரைட். இந்த மாதிரி நீங்க உங்க என்விரான்மெண்ட் வந்து ஷேப் பண்றது தான் ஸ்ட்ராட்டஜிக் என்விரான்மெண்டல் ஷேப். ஓகே, ஸோ இப்போ நமக்கு வந்து ஸ்ட்ராட்டஜிக் விஷன் அப்படின்னா என்னன்னு பார்த்துட்டோம். அதே மாதிரி நம்மளோட என்விரான்மெண்ட்டை ஸ்ட்ராட்டஜிக்காக எப்படி டிசைன் பண்றது அப்படின்றதையும் பார்த்துட்டோம். இந்த ஸ்ட்ராட்டஜிக் திங்கிங்ல அடுத்து நமக்கு தெரிய வேண்டியது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராட்டஜிக்கா எப்படி நம்மளோட லேர்னிங்கை வந்து ஷேப் பண்றது அப்படின்றத நம்ம பார்த்துடலாம். இப்போ யூஸ்வலா நம்மளுக்கு வந்து ஒரு பெர்ஸ்பெக்டிவ் இருக்கும் நம்ம பிரெயினை பத்தி. அது என்னன்னா, ஒரு இன்ஃபர்மேஷனை நம்ம பிரெயின்ல வந்து உள்ள கொண்டு போனோம்னா அது ஸ்டோர் ஆயிரும். அந்த இன்ஃபர்மேஷனை வந்து நம்ம ரிட்ரைவ் பண்ணி தேவைப்படுறப்ப எடுக்கணும். இதுக்கு தான் நம்மளோட பிரெயின் யூஸ் ஆகும் அப்படின்னு நமக்குள்ள ஒரு பெர்ஸ்பெக்டிவ் இருக்கும். இதை வந்து நம்ம நாலேஜ் பாக்ஸா பார்ப்போம்.
இந்த பெர்ஸ்பெக்டிவ் வந்து கம்ப்ளீட்டா ராங் பெர்ஸ்பெக்டிவ். ஏன்னா நம்ம பிரெயின் வந்து நாலேஜ் பாக்ஸாலாம் ஆக்ட் ஆகாது. நம்ம பிரெயின் வந்து பாத்தீங்கன்னா ஒரு நெட்வொர்க்கா தான் என்ன ஆகும், ஆக்ட் ஆகும். அப்போ இந்த நெட்வொர்க்ல ஒரு இன்ஃபர்மேஷன் வந்து நீங்க உள்ள கொண்டு வரீங்க அப்படின்னா அந்த எக்ஸிஸ்டிங் நெட்வொர்க் இருக்கு பாத்தீங்களா, அந்த நெட்வொர்க் வந்து அந்த இன்ஃபர்மேஷனுக்கு ஏத்தாப்புல கன்சாலிடேட் ஆகும். ஸோ இது கன்சாலிடேட் ஆகுது அப்படின்னா இது ஸ்ட்ராங் ஆகுதுன்னு அர்த்தம். இது ஸ்ட்ராங் ஆச்சு அப்படின்னா இது வந்து நம்மள எஃபெக்டிவா டிசிஷன் மேக்கிங் வந்து பண்ண வைக்கும். இதுதான் நெட்வொர்க் மாடல். ஏன்னா நம்ம ஜஸ்ட் இன்ஃபர்மேஷனை உள்ள போடுறோம், அதை ரிட்ரைவ் பண்ணி எடுக்கிறோம் அப்படின்றது நாலேஜ் பாக்ஸ் மாடல். ஆனால் பிரெயின் அப்படி ஃபங்க்ஷன் ஆகாது. பிரெயின் வந்து ஒரு நெட்வொர்க்காக தான் ஃபங்க்ஷன் ஆகும். இது வந்து நம்மள எஃபெக்டிவா டிசிஷன் மேக்கிங் பண்ண வைக்கும். இப்போ யூபிஎஸ்சியோட அல்டிமேட் ஆப்ஜெக்டிவ் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒரு மென்டல் கேலிபர் உள்ள ஒரு இண்டிவிஜுவலை வந்து சிவில் சர்வீஸ்க்கு ஸ்க்ரீன் பண்ணி எடுக்கணும் அப்படின்றது தான் அவங்களோட ஆப்ஜெக்ட். அப்போ ஒரு மென்டல் கேலிபரை எதை வச்சு கண்டுபிடிப்பாங்க? ஏன்னா அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மெஷர்மெண்ட் வந்து கிடையாது. சயின்டிஃபிக் மெஷர்மெண்ட் வந்து மென்டல் கேலிபரை வந்து கால்குலேட் பண்ணுறதுக்கு பெருசாக எந்த விதமான டெக்னாலஜியும் கிடையாது. அப்போ யூபிஎஸ்சி எப்படி கண்டுபிடிப்பாங்கன்னா, ஒரு பர்சன் எந்த அளவுக்கு எஃபெக்டிவா டிசிஷன் மேக்கிங் பண்றாரு, அவருக்கு ஒரு ப்ரெஷரான சுச்சுவேஷன்ல விட்டாலுமே எப்படி டிசிஷன் மேக்கிங் பண்றாரு குவாலிட்டியா அப்படின்றது தான் அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க, பெஞ்ச் மார்க் வச்சு கண்டுபிடிப்பாங்க. இதுக்கு நிறைய ஹேர்டில்ஸ் வந்து வச்சிருக்காங்க இந்த எக்ஸாம்ல. ஸோ இது வந்து ப்ரிலிமினரி எக்ஸாம்ல, மெயின்ஸ் எக்ஸாம்ல, இன்டர்வியூ வரைக்கும் உங்களுக்கு இந்த டிசிஷன் மேக்கிங் அபிலிட்டியை வந்து எவாலுவேட் பண்ணுவாங்க. இப்போ இந்த நீங்க நாலேஜ் பாக்ஸ் மாடல்ல இந்த ப்ரிப்பரேஷனை நீங்க அப்ரோச் பண்ணீங்கன்னா இந்த ஹேர்டில்ஸை உங்களால கிராஸ் பண்ணவே முடியாது. நீங்க என்ன பண்ணணும், எஃபெக்டிவ் டிசிஷன் மேக்கரா இருக்கணும். அப்ப எப்படி சார் இந்த மாதிரி எஃபெக்டிவ் டிசிஷன் மேக்கரா மாறுறது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, உங்களோட லேர்னிங் ஸ்ட்ராட்டஜியை வந்து நீங்க கரெக்ட் பண்ணணும். ஸோ இதுக்காக வந்து நான் என்ன பண்ணலாம், ஸோ தமிழ்நாட்டிலே ஒரு பெஸ்ட் இன்ஸ்டியூட் இல்லை இந்தியாவிலே ஒரு பெஸ்ட் கோச்சிங் இன்ஸ்டியூட்ல போய் ஜாயின் பண்ணலாமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. நம்ம ஆஸ்பிரன்ஸ் பண்ற தப்பு தான். கம்ப்ளீட்டா ஒரு இன்ஸ்டியூட்ல போய் என்ன பண்ணிடுவாங்க, சரண்டர் ஆயிடுவாங்க. அங்க வந்து ஜஸ்ட் உங்களுக்கு நாலேஜ் கொடுப்பாங்களே தவிர உங்களுக்கு லேர்னிங் ஸ்ட்ராட்டஜிஸ்லாம் சொல்லி தரவே மாட்டாங்க. ஏன்னா அது ப்ராக்டிகலி ஃபீஸிபிளும் கிடையாது ஒவ்வொரு இண்டிவிஜுவலுக்கும் லேர்னிங் ஸ்ட்ராட்டஜி சொல்லி தரது. அப்போ இந்த எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் ஜஸ்ட் அதிகமாக காசு கொடுத்து ஒரு கோச்சிங் சென்டரில் போய் தான் நம்ம கிளியர் பண்ணணும் அப்படின்லாம் கிடையாது. உங்களோட லேர்னிங் ஸ்ட்ராட்டஜிஸ் கரெக்டாக இருந்ததுன்னா உங்களால் கண்டிப்பாக கிளியர் பண்ண முடியும். அது எப்படி பண்ணுறதுன்னு இந்த வீடியோலேயே நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். அப்போது இந்த ஸ்கில்ஸை வளர்த்துக்கிறதுக்கு நீங்கள் எந்த இன்ஸ்டியூட்டு போக வேணாம், எந்த கோச்சிங்கும் சேர வேணாம் அப்படின்னா ஒரு ஆஸ்பிரண்ட்டுக்கு என்ன தேவை அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, நான் சொல்கிறது வந்து பார்த்தீங்கன்னா மெட்டா ஸ்கில்ஸ் தேவை அப்படின்னு சொல்லுவேன். ஸோ நீங்கள் லேர்ன் பண்ணுறதுக்கு முன்னாடி எப்படி லேர்ன் பண்ணணும் அப்படின்ற ஒரு ஸ்கில்ஸ் வந்து உங்களுக்கு இருக்கணும். உங்களுக்கு வந்து இந்த மெட்டா ஸ்கில்ஸில் வந்து பேட்டர்ன் ரெகக்னிஷன் வரும், மென்டல் மாடல் கிரியேட் பண்ணுற மாதிரி வரும், சிஸ்டமிக் திங்கிங் வந்து உங்களுக்கு வேணும். இப்போ பேட்டர்ன் ரெகக்னிஷன் உங்களுக்கு நல்லா இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், உங்களால் ஒரு ப்ராப்ளம் வந்து எஃபெக்டிவாக சால்வ் பண்ண முடியும். மென்டல் மாடல் உங்களுக்கு கிரியேட் பண்ண தெரிஞ்சதுன்னா நீங்கள் எஃபெக்டிவ் டிசிஷன் மேக்கராக மாறுவீங்க. சிஸ்டமிக்காக திங்க் பண்ண தெரிஞ்சதுன்னு வச்சுக்கோங்களேன், உங்களால் டைமை வந்து எஃபெக்டிவாக மேனேஜ் பண்ண முடியும். அப்போ இந்த மெட்டா ஸ்கில்ஸை வந்து நீங்கள் கொண்டு வந்தீங்க அப்படின்னா ப்ராக்டிஸ் பண்ணி நீங்கள் வந்து க்ரோ ஆவீங்க. அந்த க்ரோத்துமே வந்து லினியர் growth கிடையாது, எக்ஸ்பொனென்ஷியலான growth. ஸோ எக்ஸ்பொனென்ஷியலான growthக்கும் லினியர் growthக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னு உங்களுக்கு நான் ப்ராக்டிக்கலாகவே எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். இப்போ நிறைய ஆஸ்பிரன்ஸ் வந்து என்ன சொல்கிறீங்கன்னா, சார் நான் இப்போ தான் சார் ப்ரிப்பரேஷனே ஸ்டார்ட் பண்ணுறேன், எனக்கு ஒன்றுமே தெரியாது, பேசிக்ஸே தெரியாது, ஸோ அதனால் எனக்கு டைம் எடுக்கும் சார் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க வந்து ரீசன் கொடுத்துருவாங்க. இந்த ப்ரிப்பரேஷன் வந்து எஃபெக்டிவாக பண்ணாமல் இருக்கிறதுக்கு ஒரு ரீசன் கொடுத்துருவாங்க. ஏன்னா நம்ம டைம் எடுத்து படிக்கணும், கொஞ்சம் கொஞ்சமாக பேசிக்ஸில் இருந்து தான் வரணும் அப்படின்னு. ஆனால் இந்த growth வந்து அப்படி கிடையாது, லினியராக அந்த மாதிரி போகாது. இப்போ ஜஸ்ட் நீங்கள் இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா, இப்போ நான் போடுற கரண்ட் அஃபேர்ஸ் வீடியோ பார்க்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதில் ஒரு இஷ்யூ வருதுன்னா அந்த இஷ்யூலேருந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணி அதில் ரிவர்ஸ் இன்ஜினியரிங் பண்ணி அதோட பேசிக்ஸை வந்து நீங்கள் பிடிச்சிங்க அப்படின்னாலே நீங்கள் வந்து இந்த எக்ஸாமுக்கு ரெடி ஆயிடுவீங்க. ஒரு 30-40 இஷ்யூஸில் நீங்கள் ஸ்ட்ராங்காக இருந்தீங்கன்னா உங்களால் இந்த ப்ரிலிமினரி எக்ஸாமை கிளியர் பண்ண முடியும், ஈஸியாக கிளியர் பண்ணிடுவீங்க. அதுக்கு வந்து நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒன்று ரிவர்ஸ் இன்ஜினியரிங் பண்ணணும், அதுவுமே மெட்டா ஸ்கில் தான். பேட்டர்ன் ரெகக்னிஷன் தெரியணும், மென்டல் மாடல் வந்து கிரியேட் பண்ண தெரியும், சிஸ்டமிக்காக திங்க் பண்ண தெரியும். ஸோ யூபிஎஸ்சி வந்து உங்களோட இந்த மெட்டா ஸ்கில் அபிலிட்டியை தான் டெஸ்ட் பண்ணுவாங்க. இதுக்கு ஒரே ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். ஆக்சுவலாக ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் எடுத்து நம்ம வந்து பார்க்கலாம் எப்படி அவங்க கொஸ்டின் கேட்டிருக்காங்க அப்படின்னு. இது வந்து 2019 கேட்ட கொஸ்டின், சயின்ஸ் அண்ட் டெக் பேஸ்டு கொஸ்டின். இப்போ ஜஸ்ட் நம்மளோட ஒரு 2 வீக்ஸ்க்கான கரண்ட் அஃபேர்ஸ் வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா கூட ஈவன் இது உங்களால் சால்வ் பண்ண முடியும். விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஆர் த ரீசன்ஸ் ஃபார் த அக்கரன்ஸ் ஆஃப் மல்டிட்ரக் ரெசிஸ்டன்ஸ் இன் மைக்ரோபயல் பேத்தோஜன்ஸ் இன் இந்தியா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆப்ஷன்ஸ் வந்து ஜெனடிக் ப்ரீடிஸ்போசிஷன் ஆஃப் சம் பீப்புள், டேக்கிங் இன்கரெக்ட் டோசேஜ் ஆஃப் ஆன்டிபயோட்டிக்ஸ் டு கியூர் டிசீசஸ், யூசிங் ஆன்டிபயோட்டிக்ஸ் இன் லைவ் ஸ்டாக் ஃபார்மிங், மல்டிபிள் கிரானிக் டிசீசஸ் இன் சம் பீப்புள் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் டைமுக்கு இதை ஆன்சர் பண்ணணும். ஒரு நிமிஷத்துக்குள்ளே நீங்கள் ஆன்சர் பண்ணணும். இதை ரீட் பண்ணி பெட்டரான டிசிஷன் எடுக்கணும், பேட்டர்ன் வந்து ரெகக்னைஸ் பண்ண தெரியணும். ஸோ அப்போ இந்த கரண்ட் அஃபேர்ஸ் வீடியோ பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இதில் ஒரு பேட்டர்ன் கண்டுபிடிங்களேன். ஸோ இதில் வந்து ஜெனடிக் ப்ரீடிஸ்போசிஷன் கேட்டிருக்காங்க. நீங்கள் இதுக்குள்ளே போயெல்லாம் ஆராயலாம் வேணாம். ஜெனடிக் ப்ரீடிஸ்போசிஷன்னாலே
சம்திங் ரிலேட்டட் டு ஜெனடிக் டிசீஸ் அப்படின்றத நீங்க பார்த்துடலாம். அதே மாதிரி இந்த 4th ஸ்டேட்மெண்ட் பாருங்க, மல்டிபிள் கிரானிக் டிசீசஸ் இன் சம் பீப்புள் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. கிரானிக் டிசீசஸ் இந்த கொஸ்டின்ல வந்து மைக்ரோபயல் பேத்தோஜன் பத்தி கேட்டிருக்காங்க. ஸோ ஜெனடிக் டிசீசஸ்க்கும் கிரானிக் டிசீசஸ்க்கும் இது வந்து இன்ஃபெக்ஷியஸ் டிசீசஸ் கிடையாது. அப்படின்றப்போ இது ரெண்டையும் நீங்க என்ன பண்ணிடலாம், எலிமினேட் பண்ணிடலாம். ஏன்னா இந்தியாவில் கன்சிஸ்டண்டா நியூஸ் வந்துட்டு இருக்கிறது இந்த கிரானிக் டிசீசஸ், ஜெனடிக் டிசீசஸ் இதை பத்தி தான் வந்துட்டு இருக்கும். ஈவன் உங்களுக்கு இந்த மல்டி ட்ரக் ரெசிஸ்டன்ஸ் கான்செப்ட் தெரியாட்டினாலும் காமன் சென்ஸை யூஸ் பண்ணி பேட்டர்னை ரெகக்னைஸ் பண்ணி நீங்க எலிமினேட் பண்ணிடலாம். அப்போ இதை ரெண்டு எலிமினேட் பண்ணிருங்க, 1 4 வரக்கூடாது. அப்போ 1 and 4 இருக்கிறதெல்லாம் எலிமினேட் பண்ணுங்க. யூ வில் கெட் தி ஆன்சர் 2 and 3 ஒன்லி. அப்போ இதுக்கு வந்து உங்களுக்கு நாலேஜ் இருக்கணும். என்ன நாலேஜ் இருக்கணும்? கிரானிக் டிசீசஸ்னா என்னன்னு தெரியணும். ஜெனடிக் ப்ரீடிஸ்போசிஷன் சம்திங் ரிலேட்டட் டு ஜெனடிக் டிசீசஸ் அப்படின்றது உங்களுக்கு தெரியணும். இது வந்து NCERT லெவல் நீங்க ப்ரிப்பேர் பண்ணியிருந்தாலே இந்த நாலேஜ் வந்து உங்களுக்கு வந்துடும். அப்படி இல்லாட்டினாலும் நீங்க கரண்ட் அஃபேர்ஸ்ல இப்போ ரீசெண்டாக நடக்கிற நியூஸஸை நீங்க பார்த்தாலுமே உங்களுக்கு வந்து என்ன தெரிஞ்சிடும், இது என்னன்னு தெரிஞ்சிடும். இதுக்கு ஈஸியா நீங்க ஸ்கோர் பண்ணிடுவீங்க. ஆனா நிறைய பேர் இதுல வந்து காம்ப்ளிகேட் பண்ணிக்கிட்டாங்க. இது வந்து டிஃபிகல்ட்டா இருக்குன்னு கூட சொன்னாங்க சில பேர். ஸோ UPSC வந்து இப்படிதான் உங்களுக்கு வந்து கொஸ்டின்ஸ் வந்து செட் பண்ணுவாங்க. இது வந்து ஒரு டைப் தான். இந்த மாதிரி நிறைய டைப் ஆஃப் கொஸ்டின்ஸ் வந்து அவங்க கேட்பாங்க. இந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் உங்களோட ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில்லு, டிசிஷன் மேக்கிங், டைம் மேனேஜ்மெண்ட், பேட்டர்ன் ரெகக்னிஷன் இது எல்லாத்தையுமே டெஸ்ட் பண்ற மாதிரி தான் இருக்கும். ஜஸ்ட் நீங்க வந்து பிரெயின் நாலேஜ் பாக்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த கொஸ்டின் எல்லாம் உங்களால ஆன்சர் பண்ணவே முடியாது. எப்போ நீங்க வந்து உங்களோட மெட்டா ஸ்கில்ஸ்க்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து இந்த மாதிரி ப்ரிப்பரேஷனை வந்து கொண்டு போறீங்களோ, உங்களோட லேர்னிங் ஸ்ட்ராட்டஜியை வந்து கொண்டு போறீங்களோ, அப்போ உங்களால இந்த கொஸ்டினை வந்து பார்த்த உடனே உங்களால ஆன்சர் பண்ண முடியும். ஓகே, தட்ஸ் இட். ஸோ நம்மளோட ஸ்ட்ராட்டஜிக் திங்கிங்ல நெக்ஸ்ட் ப்ராசஸ் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா டைம் அண்ட் ஃபோக்கஸ். ஸோ இதுக்கான ஸ்ட்ராட்டஜி தான். இப்போ நமக்கு ப்ரொடக்டிவிட்டி அப்படின்னு சொன்ன உடனே நீங்க என்ன நினைப்பீங்க? கம்மியான நேரத்தில் நிறைய பண்ணணும், ஸ்பீடா பண்ணணும் அப்படின்னு தானே நினைப்பீங்க. ஸ்பீடுக்கும் ப்ரொடக்டிவிட்டிக்கும் சம்பந்தமே கிடையாது. ப்ரொடக்டிவிட்டி அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா நீங்க எந்த அளவுக்கு உங்களோட டைமை ஃபோக்கஸ்டாக ஸ்பெண்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்றது தான் ப்ரொடக்டிவிட்டி, ஸ்பீடு கிடையாது. இதுக்கு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா இப்போ ஒரு 1 hour வந்து நீங்கள் ஃபோக்கஸ்டாக ஸ்பெண்ட் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது 1 week-ஆ நீங்கள் ஸ்கேட்டர்டாக பண்ண ப்ரிப்பரேஷனுக்கு சமம். அப்போ எப்படி இந்த 1 hour ஃபோக்கஸ்டாக நம்ம கொண்டு வரது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, நீங்கள் வந்து படிக்கணும், ஒரு 1 hour ஃபோக்கஸ்டாக உட்காரணும்னு நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் அங்கே வந்து டீப் ஒர்க் பண்ணணும். ஸோ டீப் ஒர்க் அப்படின்றது வந்து ஸ்டேட் ஆஃப் மைண்ட். ஸ்கேட்டர்டாக இருக்கக்கூடாது, உங்களை எதுவுமே டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. ஆக்சுவலாக எதுவுமே பண்ணாது. ஏன்னா நம்ம தான் ஆல்ரெடி நம்மளோட என்விரான்மெண்ட்டை வந்து நம்ம ஸ்ட்ராட்டஜிக்காக மாற்றிட்டோமே, அதனால எதுவும் டிஸ்டர்ப் பண்ணாது. இன்கேஸ் உங்களுக்கு ஃபோன் பெரிய டிஸ்டர்பாக இருந்தால் ஃபோன் உங்கள் பக்கத்தில் வச்சுக்கவே கூடாது. ஓகே, ஸோ அந்த மாதிரி நீங்கள் ஃபோக்கஸ்டாக உட்கார்றப்ப தான் நீங்கள் வந்து டீப் ஒர்க் பண்ண ஆரம்பிப்பீங்க. அந்த டீப் ஒர்க் அப்படின்றது வந்து ஸ்டேட் ஆஃப் மைண்ட். ஸோ உங்களோட ஸ்டேட் ஆஃப் மைண்ட் வந்து டீப் ஒர்க் பண்ணுறதுக்கு நீங்கள் ரெடி ஆகிட்டீங்க அப்படின்னா இந்த 1 hour நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணாலே இது வந்து உங்களோட கேப்பபிலிட்டிஸ் இருக்குது பார்த்தீங்களா, இதை வந்து மல்டிபிளாக மாற்றும். நீங்கள் 1 hour போடுற எஃபர்ட் வந்து ஒரு ஸ்கேட்டர்டாக அட்டென்ஷன் இல்லாமல் ஒரு 1 week போட்ட எஃபர்ட்டுக்கு சமம். அப்போ எப்படி இந்த டீப் ஒர்க்குள்ளே நம்ம என்ட்ராறது அப்படின்ற ஸ்ட்ராட்டஜி உங்களுக்கு நான் சொல்கிறேன். இப்போ நம்மளோட டைம் வந்து லிமிட்டட் இல்லையா, 24 hours இருக்குன்னா அந்த 24 hours நம்ம ஒரு 12 to 15 hours தான் நம்மளால் யூஸ் பண்ண முடியும். ஏன்னா தூங்குறதுக்கு நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணுவோம். அப்போ இந்த பர்டிகுலர் டைமில் உங்களால் ஃபுல்லாக ஆப்டிமலாக உங்களால் யூஸ் பண்ண முடியுமான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. அந்த 12 to 15 hours-லையுமே ஒரு பர்டிகுலர் டைமில் தான் நீங்கள் வந்து என்ன பண்ண முடியும், ஒர்க் பண்ண முடியும். ஒரு ஹியூமன் பீயிங்காக பேசுகிறேன். அப்போ ஃபர்ஸ்ட் என்னன்னா நீங்கள் வந்து உங்களோட அந்த கோல்டன் ஹவர்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, உங்களால் மேக்ஸிமம் அட்டென்ஷன் வந்து ஃபோக்கஸ் வந்து ஒரு ஆக்டிவிட்டிக்கு கொடுக்க முடியும். அது எந்த டைம்னு நீங்கள் கண்டுபிடிக்கணும். யூஸ்வலாக முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா நான் ப்ரிப்பரேஷன் பண்ணுறப்போ நைட்டு தான் உட்காந்து ப்ரிப்பேர் பண்ணுவேன். ஆனால் அதோட கான்சிக்வன்சஸ் வந்து நான் பர்சனலாக ஃபேஸ் பண்ணிட்டேன். நைட்டு தூக்கத்தை வந்து சாக்ரிஃபைஸ் பண்ணுறது மூலியமாக நிறைய ஹெல்த் இஷ்யூஸ் வந்து வர ஆரம்பிச்சது. ஆனால் அதுதான் எனக்கு கோல்டன் ஹவராகவே இருந்தது. ஆனால் அதை வந்து நான் கரெக்ட் பண்ணிட்டேன். அதை கரெக்ட் பண்ணதுக்கப்புறம் அந்த 10 to 6 நான் தூங்கி எந்திரிச்சேன் அப்படின்னா எனக்கு மிச்சம் இருக்கிற அந்த டைம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த டைமில் இந்த 8 to 1 இருக்குது பாருங்க, இதுதான் என்னோட கோல்டன் ஹவர். த மோஸ்ட் ப்ரொடக்டிவ் ஒர்க் வந்து நான் பண்ணணும்னு நினச்சேன்னா இந்த டைம்குள்ளே தான் பண்ணுவேன். அப்போ நீங்கள் ஃபர்ஸ்ட் இப்போ எப்படி நான் கண்டுபிடிக்கிறேன் என்னோட கோல்டன் ஹவர், எந்த டைமில் நான் வந்து ஹைலி ப்ரொடக்டிவாக இருப்பேன் அப்படின்னு, அதே மாதிரி நீங்களும் என்ன பண்ணணும், உங்களோட கோல்டன் ஹவர் வந்து நீங்கள் கண்டுபிடிக்கணும். தூக்கத்தை வந்து டீமனைஸ் பண்ணாதீங்க. ஒரு ஆஸ்பிரண்ட்டுக்கு வந்து தூக்கம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். எவ்வளோ முடியுதோ அவ்வளோ தூங்குங்க. ஆனால் எந்திரிச்சு கோல்டன் ஹவரை கண்டுபிடிச்சு அந்த ஹவரை வந்து ப்ரொடக்டிவாக யூஸ் பண்ணுங்க. ஒன்ஸ் நீங்கள் அந்த கோல்டன் ஹவரை நீங்கள் கண்டுபிடிச்சிட்டிங்கன்னு வச்சுக்கோங்க, அட் எனி காஸ்ட் நீங்கள் அதை ப்ரொடக்ட் பண்ணணும். அந்த கோல்டன் ஹவர் வந்து உங்களுக்கு வேஸ்ட் ஆயிடவே கூடாது. யாருமே அதை கெடுத்துடக்கூடாது, நீங்களுமே அதை கெடுத்துடக்கூடாது. அதை ப்ரொடக்டிவாக மட்டும்தான் யூஸ் பண்ணணும். அந்த கோல்டன் ஹவரில் தான் உங்களால் டீப் ஒர்க்குள்ளே போக முடியும். ஸோ இந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜிக்கலி உங்களோட ஃபோக்கஸ்டான டைம் என்ன
அப்படின்றத நீங்கள் கண்டுபிடிச்சிங்க அப்படின்னா அந்த டைமை வந்து ப்ரொடக்டிவாக ஸ்பெண்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களோட டைம் அண்ட் ஃபோக்கஸ் ஸ்ட்ராட்டஜி இஸ் கம்ப்ளீட்டட். இப்போ நம்ம சொன்ன எல்லா ஸ்ட்ராட்டஜியுமே நீங்கள் வந்து அப்ளை பண்ண ஆரம்பிச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன், டெஃபினட்டாக நீங்கள் என்ன பண்ணுவீங்க, அச்சீவ் பண்ணிடுவீங்க. நீங்களும் டாப்பராக வந்துடுவீங்க. நீங்கள் அதை அச்சீவ் பண்ணுறப்போ அதர் ஆஸ்பிரன்ஸ் சொல்லுவாங்க இது வந்து லக்கு இல்லை டேலண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இது லக்கோ டேலண்டோ கிடையாது, உங்களோட ஸ்ட்ராட்டஜிக் திங்கிங் அண்ட் இட்ஸ் எஃபர்ட். ஓகே, ஸோ இன்னைக்கு நான் உங்களுக்கு டீச் பண்ணதை வச்சு உங்களோட ப்ரிப்பரேஷன் ஸ்ட்ராட்டஜியை வந்து எஃபெக்டிவாக கொண்டு வாங்க. ஸோ இந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறம் உங்களில் நிறைய பேர் வந்து உங்களோட ஸ்ட்ராட்டஜியை மாற்றுவீங்க அப்படின்னு சொல்லி நம்புகிறேன். இன்னும் கொஞ்சம் மாதத்தில் வந்து இந்த வீடியோவை உங்களோட சக்ஸஸ் மீட்டில் நீங்கள் ஆட்ரிபியூட் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லி நம்புகிறேன். ஸோ இதே மாதிரி இன்னும் நிறைய ஸ்ட்ராட்டஜி வீடியோ, டைம் மேனேஜ்மெண்ட் வீடியோ, இன்னும் நிறைய வீடியோஸ் வந்து நான் கொடுத்துட்டு தான் இருப்பேன். ஸோ அதனால் வீடியோஸை கடைசி வரைக்கும் பாருங்கள், போடுற வீடியோஸ் எல்லாத்தையும். ஓகே, ஆல் தி பெஸ்ட் கைஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.